டயபெட்டிஸ் செக்அப் வர பேஷண்ட் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் அப்படின்னா எல்எஃப்டி சொல்லலாம். எல்எஃப்டி எதுக்கு எடுக்கணும், சக்கரை நோயாளிக்கும் எல்எஃப்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, சக்கரை நோயாளிக்கு கல்லீரல் பாதிப்பு வராதுன்னு நினைக்க தோணும். அவங்க என்ன நினைச்சுக்கோங்க, ஃபேட்டி லிவர் வரக்கூடிய பேஷண்ட் குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை நோயாளிக்கு வெகுவா வரக்கூடிய ஒரு நோய். சக்கரை நோயாளி மட்டும் அல்ல, ஒரு உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு, ஏன் உடல் பருமன் சரியாவே இருந்தாலும் அவங்களோட உணவு பழக்கங்கள்ல அதிக நொறுக்கு தீனிகள், கூல் ட்ரிங்க்ஸ், கேக் இதெல்லாம் அதிகம் எடுக்கிற ஆட்களுக்கு ஃபேட்டி லிவர்ங்கிற உபாதைகள் இருக்கலாம். அதனால சக்கரை நோயாளிகள் பொதுவாக செக்கப்புக்கு வரும்போது எல்எஃப்டி டெஸ்ட்டை அட்லீஸ்ட் ஒரு 6 months முதல்ல எடுத்துக்கிறது நல்லது. அப்படி எடுக்கிறதன் மூலமா எல்எஃப்டியில் சில மாறுதல் இருக்கு அப்படி பட்சத்தில் நம்ம அல்ட்ராசவுண்ட் மூலமா அந்த ஃபேட்டி லிவரை கண்டுபிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட டார்கெட்டா பார்க்கணும் அப்படின்னா ஃபைப்ரோ ஸ்கேன் மூலமா அதை கொஞ்சம் கூட உறுதிப்படுத்திக்கலாம். இதன் மூலமா ஃபேட்டி லிவர் நோயை முன்னுக்கூட்டியே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கும் போது கல்லீரல் பாதிப்புகள் நிரந்தரமா வராத தடுத்துக்க முடியும்.